இந்த ஊர்லயே என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. வேற ஊருக்கு போனா என்னை யார் மாமா மதிப்பாங்க? உங்க எல்லாரையும் பிரிஞ்சு என்னால எப்படி மாமா இருக்க முடியும்? சின்னமணியா, என் மகளும் மருமகனும் சந்தோஷமா வாழணும்டா. இதை தவிர எனக்கு வேற வழியே தெரியலடா. மாமா, இந்த சின்னமணியான அனாதன் ஒருத்தர் சொன்னதுக்கு அவனை கட்டி வச்சு அடிச்சிங்களே, நான் செத்ததுக்கு அப்புறம் அவன் அனாதன் சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னீங்களே, இன்னைக்கு நீங்களே என்ன அனாதையா போக சொல்றீங்களே மாமா. இது உன் கையிலடா, காலம் நினைச்சுக்க. மாமா, எதுக்காக இல்லைனாலும் நான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு பிரியப்பட்டா இதை செய்ப்பா. ஒரு தரம், 2 தரம், 3 தரம். விருப்பமில்லாத ஒரு பொண்ணை கட்டி தழுவுறதும் இருட்டுல ஒரு பணத்தை தழுவுறதும் ஒண்ணுதான். ராதா, எங்க அப்பாக்காக நான் உள்ளே படுத்துக்கிறேன். அலை ஓயட்டும் குளிக்கலாம். நான் கரையில் நின்னேன். அலை ஓய போறது இல்ல, நான் குளிக்க போறது இல்ல. ஓ இஷ்டம். அனுபவிக்க போறது நீதானே. இப்படியே அழுதுகிட்டு இருக்கிறதுனால ஆக போற காரியம் ஒண்ணும் இல்லம்மா. முருகா, என்னோட உணர்ச்சிகளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. மா, நான் சொல்றது அதிக பிரசங்கத்தனமா நினைக்காதீங்க. என்னைக்காவது கிடைக்குங்கிற நம்பிக்கையில எத்தனை நாள் வேணாலும் காத்துக்கிட்டு இருக்கலாம். இனிமே கிடைக்காதுங்கிறது தீர்மானமாயிட்டதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்கலாங்களா? ஏசமா, ஏன் அழுவுறீங்க? ஒரு நல்ல காரியத்துக்காக இல்லடா, என் சுயநலத்துக்காக நான் செய்யக்கூடாத தப்பு செஞ்சிட்டேன்டா. நீங்களா ஏசமா? என் கையெடுத்து நானே என் கண்ணை குத்திக்கிட்டேன்டா. எல்லாம் நல்லதுக்குன்னு போக வேண்டியதுதான். இனிமேலாவது என் மக வாழ்க்கை நல்லபடியா நடந்தா சரி. ராதா ஏன்டா இங்க வந்தா? அவ இங்க வரக்கூடாது, இனி எல்லாம் புடிச்சு விடுதான்னு சொல்லியும் ஏன்டா இங்க வந்தா? மாப்பிள்ளையா தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனாருங்க. மாப்பிள்ளையா? ஆமாங்க, மாப்பிள்ளையாவுக்கு துபாயில வேலை கிடைச்சிருக்குங்களா. 5 வருஷம் அங்கேயே இருக்கணுமா. பொண்ண சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு போயிட்டாருங்க. என்னைக்கோ என் மக எனக்கு கொள்ளி வைப்பான்னு நினைச்சேன். அவ இன்னைக்கே வச்சுட்டாடா. என் மானம் மரியாதை எல்லாமே போச்சடா. இனிமே ஊருக்குள்ள தலை நிமிந்து எப்படிடா நடப்பேன்? ராதா, எங்க போற? மாமாவை பார்க்க. அவன் எங்க பார்க்க போற? அவனும் போயிட்டா போ. பாட்டி, எங்க மாமா பாத்தியா? எங்க மாமா பாத்தீங்களா? எங்க மாமாவை பாத்தீங்களா? சின்னமணியானா? அவனை இப்பதான் ஆத்தாரத்துல பார்த்தன. அக்கா, தங்கக்கா மாமாவும் இதை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க.
யாருக்கு துணை இல்லை என்று தன்னுடைய துணையை இழந்தாளோ அவன் தன் துணையோடு செல்கின்றான். அவர்கள் இணைந்ததற்காக இவள் ஆனந்த கண்ணீர் வடித்தாலும் தன் கணவன் பிரிவுக்காகவும் வரவுக்காகவும் ஏங்கி நிற்கிறாள்.